நாம் இன்னைக்கு பிரயாணத்தை திருச்சி லால்குடி வரைக்கும் போயிட்டு வர போகிறோம். ராமண்ணா அப்படின்ற ஒரு பைக் டியூனர் அவரை பார்க்க போகிறோம். அங்கே நிறையா RX 100 ப்ளஸ் சூப்பர் பைக்கெல்லாம் அதை பற்றி ஒரு விளக்கமான வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறேன். போகிற வழியில் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் மற்றும் அங்கு சில இன்டர்வியூலாம் எடுக்கணும். அதெல்லாம் ஒரு 2-3 வீடியோ போடுறேன். தேங்க்யூ. இப்போ ராசிபுரம் டு நாமக்கல் ரயில்வே மேம்பாலம் அதில் போயிட்டுருக்கேன். 2 பக்கமும் வெள்ளை அடிக்கப்பட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. தயவு செஞ்சு எலெக்ஷன் கமிஷனர் வந்துட்டு எப்பயுமே இது ஒரு ரூல்ஸாக போட்டால் பரவாயில்ல. அரசியல்வாதிகளும் இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க. நம்ம ஊர் தானே அழகாக இருக்கிறதுக்கு, நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தானே நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறீங்க. அதனால் இந்த ஒழுக்கத்தை இதில் இருந்துனாச்சும் நீங்களும் கடைப்பிடிங்க. தலைவருக்கு பிறந்த நாடு, தலைவிக்கு பிறந்த நாடு, இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. இதில் இந்த மேம்பாலத்தில் போகும்போது எல்லாரும் அதை படிச்சுக்கிட்டு போனாங்கன்னாக்கா விபத்தாயிடும். நீங்கள் தனியாக எங்கேயாவது பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு, பொதுமக்கள் கூடுற இடம், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரயாணம் பண்ணுற பாலத்தில் நீங்கள் சைடில் கலர் கலராக எழுதுனீங்கன்னா எங்களுடைய கவனச்சிதறல் அதில் தான் போகும். நீங்கள் ரூல்ஸ் போடும்போது செல்ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அதேமாரி இதுவும் ஒரு ரூல்ஸ் தான். கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் கோபுர கேமராலாம் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கூடாது. இந்த மாதிரி பக்கா ரூல்ஸ் பண்ணுறீங்க. இங்கேருந்து போகிற வண்டிங்க பூரா பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்ட்ரா லைட்டு, கலர் கலராக டிசைன் லைட்டு கூட அங்கெல்லாம் எரியக்கூடாதுன்னு ரூல்ஸ். ஏன்னாக்கா அந்த லைட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஓடிடுவாங்க குறுக்காட, திரும்பி பார்த்துட்டு போங்க. அதனால் விபத்தாகும்னு சொல்லிட்டு அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த வெள்ளை அடிக்கிறது வெள்ளையாகவே இருக்கட்டும். இதை வந்துட்டு என் வீடியோ பார்க்குறவங்களாம் நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணி இது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் கூட பகிருங்க எல்லாருக்குமே. நன்றிங்க. இன்னைக்கு லால்குடி வந்துட்டு சுசுகி அக்சஸில் தான் போகிறேன். ஏர் செக் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் குலதெய்வம் வண்ணயமனை தரிசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க பார்த்தீங்கன்னா காரில் எவ்வளவு பொருள், என்ன பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, செக் பண்ணுறாங்க. அதனால எல்லாருமே வந்துட்டு பல வேலைக்கு போகிறவங்க பூராமே என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 மணி நேரம் முன்கூட்டியே கிளம்பிடுங்க. இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செக் பண்ணுறது வந்து தடுக்க முடியாது. நம்ம கம்பல்சரி அவங்க செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பிடுங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுக்குனாக்கா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டா தான் நல்லது. ஏன்னா ரொம்ப லாங் போகும்போது குறைஞ்சது தமிழ்நாடு பார்டரில் போய் நீங்கள் எண்டு போகிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5-6 இடத்துனாச்சும் போக வேண்டியது இருக்கும். கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போட்ட அப்பாயின்மெண்ட்டு வந்து அது பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கடைசியில் அப்பாயின்மெண்ட்டு டைமே மாறி போயிடும். அதனால் முன்கூட்டியே கிளம்பிடுறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் நாமக்கல் டவுனுக்குள்ளார வந்துட்டோம். நாமக்கல் டவுன் பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். நேராக திருச்சி போகிறோம். இந்த இடத்துல இருந்து திருச்சி வந்து 85 கிலோமீட்டருங்க. இப்போ வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க திருச்சி பக்கம் 2 வீலரில் போய். ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நம்ம போக போக பார்த்துக்கிட்டே போகலாம். எனக்கு திருச்சி வந்து ரொம்ப பரிச்சயம் கம்மி. ஏன்னா எனக்கு அதிகமாக அந்த பக்கம் போகிற வேலை கம்மி. அதனால் நான் அதிகமாக திருச்சி பக்கம் போனதில்லை. லாஸ்ட்டாக போகும்போது கூட நான் என் நண்பரோட காரில் போயிருந்தோம். 2 வீலரில் நான் போனதில்லை. எனக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் வந்து திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார்.
அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஆண்டு விழா அதெல்லாம் நடக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க. நான் அந்த ஆத்தங்கரையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த நீர் ஓடுறது அந்த மாரி நல்லா இருக்கும். அப்படியே அந்த ஆறுக்கு பக்கத்தால் அந்த சின்ன சின்ன ஓடைகள்லாம் ஓடும். அதெல்லாம் நல்லா இருக்கும் இயற்கையாக. ஆனால் வந்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு போவோங்க ரோடு. பரவாயில்ல, அவுட்ரு பைபாஸ் போட்டிருக்காங்க. நான் வரும்போதே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த பைபாஸ் இன்னும் ஓப்பன் பண்ணின்னு சொன்னாங்க. அதனால தான் டவுனுக்குள்ளார, நாமக்கல் டவுனுக்குள்ளார பூந்து வந்தாங்க. நாம அடுத்தது சந்திக்கிற ஊர் வந்து வளையப்பட்டி. இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இதுல இருந்து ரைட் சைடு போன மாகனூர், கரூர் கூட போகலாம். நேரம் நம்ம போறதான் திருச்சி. பாருங்க, இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பாத்தீங்கன்னா, உங்களை யாராவது எதிரிங்க வந்துட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கோயில்ல முன்னாடி பாத்தீங்கன்னா கோடி கட்டி தொங்க விட்டுருவாங்க. யாராவது உங்களை ஃபேமிலியை தொந்தரவு பண்ணுறாங்க அல்லது உங்கள் நகையை ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்க, அவங்கள தெரியுது எப்படி அவங்கள கேட்கறது, அல்லது உங்கள் ஃபேமிலி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்கிறது தவறு அப்படி, அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ள புந்துட்டு நுழைஞ்சிக்கிட்டு அவங்க பெரியதனம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கிறது. கணவன், ஒரு உதாரணமாக கணவன் மனைவி இருந்தாங்கன்னா, அந்த மனைவியை வந்து வா கோயிலுக்கு போகலாம், வா நாம் போயிட்டு வரலாம், நாம் அங்கே போகலாம், நீ எங்கள் வீட்டுக்கு வா, நீ உனக்கு உன் வீட்டுக்காரன்ட்ட பேசாத, இந்தமாரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு நீங்கள் கோழியை வந்து கட்டி விட்டு தலைகளை தொங்க விட்டு வந்துட்டிங்கன்னா வேண்டிக்கிட்டு, அந்த கோழி எப்படி துடிச்சு சாகுதோ அதேமாரி அவங்க குடும்பம், எதிராளிகள் குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்துலேயும் அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா, உண்மையாலுமே நல்லது பண்ணுற மாரி அவங்க பந்தா விட்டுக்கிட்டு கெடுதல் பண்ணி பிரித்து வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் தாராளமாக அந்த கோழியை நேர்ந்துக்கோங்க. நம்ம குடும்பத்தை கெடுக்கிறவங்க நாசமாக போனால் நம்மளுக்கு என்ன தப்பு கிடையாது. ரோடு பாருங்க, நடுமத்தில் செடி எதுவும் இல்லைங்களா? செடி இல்லாதனால எதுப்பால ட்ராக்ல வர்ற வண்டியை பற்றி நம்மளுக்கு அத்துப்படியாக தெரியுது. செடி இருக்கிறதுனால நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. எதுப்பால நைட் டைம்ல வரும்போது வர்ற வண்டி ரைட்ல லைட்டு போட்டு வந்தாக்க அதை தடுக்கிறதுக்காக ஒண்ணு, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க அந்தாண்ட எதுப்பால் ட்ராக்ல இருந்து ஒதுக்குன்னு நாய்க்குட்டிலாம் சல்லுன்னு வந்துடும். செடிக்குள்ளார இருந்து வர்றது நம்மளுக்கு தெரியாது. நாம் நல்லபடியாக ஃபுல் சேஃப்டி கிட்டோடு தான் போவோம். டக்குன்னு மாடோ அல்லது நாயோ வந்துடும், என்னாவோ ஒன்றுமே தெரியாது. இப்படி தான் ஈரோட்டிலேருந்து சேலமாக நோக்கியோ ஏதோ ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்டேரிங் ஃபெயிலியரோ டயர் வெடிச்சிருச்சோ எந்த காரணத்தினாலோ எதுப்பால ட்ராக்ல போன ஆட்டோ ஒரு 2 வீலர்காரங்கள மேலே இடித்து அவங்க ஆட்டோவில் ஒரு 4-5 பேர் அவுட்டு, 2 வீலரில் போன 2 பேரும் அவுட்டு. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது அந்த இறந்தவங்களுக்கு. எமனாட்டம் அந்த எதுப்பாளர் ட்ராக்ல இருந்து டப்புன்னு போய் அந்த ட்ராக்கு போயிடுச்சுங்க. இதே இப்போ ஒரு பஸ்ஸு கட்டுப்பாட்டையோ இழந்து வருது அப்படின்னா நம்ம நிதானிச்சுக்கலாம், செடி இல்லாமல் இருக்கிறதுனால. செடி இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த விழுப்புரம் இன்னும் ஒரு சில சைட்லாம் மாட்டை அதில் நடுமத்தில தன்னந்தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுவாக்கில் இறங்கி வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. காராக இருந்தாக்கா மாடு அடித்து கார் கூட உருண்டுருக்கு, பைக்குக்குன்னா நிலமை வேற. இதே வந்துட்டு பஸ்ஸாக இருந்ததுன்னா எப்படின்னு பாருங்க. இது ஒரு டோல்கேட்.
ஆனால் டோல்கேட்டில் வண்டி நிற்குதா நிற்கலங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நாம் தொட்டியத்தை அடைந்து விட்டோம். வலது பக்கமாக போனோம்னா காட்டுப்புத்தூர் போகலாம். அருமையான இடம், ஃபேமஸான ஒரு காவிரி நீர் பாயிற இடம். விவசாயம் அருமையாக பண்ணிட்டு இருப்பாங்க. மிக செழுமையான ஒரு தொட்டியம். பெரிய கிடையாது. சேலம் மெயின் ரோட் தொட்டியம். தொட்டியத்தில் தரத்தில் நம்பர் 1 916 KDM வால்நட் நகைகள் வெள்ளி நகைகள் இனிமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரெண்டு பக்கமும் வாழைப்பூ, நெல் வயல், அப்புறம் அந்த பாய் பண்றதுக்கான கோரை, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா காவிரி நீர் பாயறதுனால அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை பசேர்னு இப்படி இயற்கை விவசாயமாவே இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி அழகா இருக்கு. பாருங்க, ரெண்டு பக்கமும் வாழை. வாழை கட்டை கூட செவ்வாழை கட்டை சூப்பர், அருமையாக வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் கோயிலுக்கு போகிறவங்க கூட வாழைத்தார் வாங்கிட்டு போகலாம். எல்லாமே அருமையாக இருக்கு. ஆமாம், இப்போ முசிறி வந்துட்டோம். அடுத்தது இப்போ நாம் பிரயாணத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற ஊர் குலசீலம் கோயில் இருக்குதுங்க. பெரிய ஃபேமஸான கோயில். கோயில் விசேஷங்க. சாமி அலங்கரித்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க.